நம்ம சில நேரங்களில் நம்முடைய எழுப்புதெல்லாம் 1 வாரம் 2 வாரம் போகுது, அப்புறம் குறைஞ்சி போயிடுது. ஆண்ட கேளுங்க, ஆண்டு நான் உண்மை நேசிக்கிறேனப்பா, நான் தொடர்ச்சியாக இதை செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாய் அனுதினமும் செய்யப்பட வேண்டிய ஆமென் ஸ்தோத்திரம் அலுவல்கள், அனுதினமும் செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகள், அவைகளை தொடர்ந்து செய்யும்போது அவன் காலை மாலை ஜெபம், தினமும் காலை மாலை ஜெபம், வாரந்தோறும் ஓய்வு நாள் ஆராதனை, மாத பிறப்பு ஆராதனை, வருட பிறப்பு ஆராதனைகள், பண்டிகைகள் ஆராதனைகள், ஆமென் இதில் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், இதில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளில் நாம் உண்மையாய் உத்தமமாய் உறுதியாய் ஆமென் தொடர்ச்சியான ஒழுங்குள்ளவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த எழுப்புதலும் தொடர்ச்சியாய் இருக்கும். ஆமென். அடுத்த தலைமுறை தேவனுக்கு பயந்த, தேவனுக்கு உகந்த, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் எழும்பும் என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவிலே நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 13ஆம் அதிகாரம். நெகேமியாவுடையதான அந்த 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 எழுப்புதலுடையதான நிறைவான காலகட்டத்திற்கு நம்ம வர்றோம். ஆனால் அதில் என்னென்னா, நெகேமியா இவ்வளோ பெரிய எழுப்புதல் ஆரம்பிச்சு வச்சார். அந்த முடிகிற, அதுவும் ரொம்ப நீண்ட நாட்கள் போகாதபடி மறுபடியும் தொய்வு ஏற்பட்டு விட்டது. என்னென்ன விஷயத்தில் தொய்வு ஏற்பட்டதுங்கிறத இந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அப்படி தொய்வு ஏற்பட்ட காரியத்தில் நெகேமியா எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறதையும் நாம் இங்கே கவனிக்கலாம். நெகேமியா 13. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறத தொடர்ச்சியாக வாசிக்கிறது தான் முக்கியம். அதில் வாசிக்கும்போது அதில் என்னென்ன காணப்பட்டதோ அது தக்க மாதிரி தங்களை மாற்றினாங்க. அதில் அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பிழையாமை கூலிப்படுத்தி கொண்டபடினால் அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்பினார். அதனால் அவங்க சபைக்குள்ளே உட்பட வேண்டாம், அவங்க சபைக்கு வேண்டான்னு எழுதப்பட்டதை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே தான் அந்த கட்டளையை கேட்ட உடனே 3ஆம் வசனத்தின்படி பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டாங்க. நீங்கள் வரக்கூடாது. அம்மோனியர்கள், மோவாபியர்கள் அவங்கள என்ன செய்தாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அம்மோனியர்களும் மோவாபியர்களும் யாருடைய லோத்தினுடையதான வம்சங்கிறத பார்க்கணும். சரி, இதில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த சமயத்தில் நமக்கு தெரியும், தொபியா முதல் அதிகாரத்திலேருந்தே அவன் தொபியா விரோதம் பண்ணுறவன். அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஆசானை எலியாசிம் அவனோட சம்பந்தம் கலந்துருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாருங்கள், அவனுக்கு அந்த அறைகளை அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஆசானுடைய அறையவே கொடுத்துட்டாங்களா அவனுக்கு. பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் வசனத்தில், காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களே தசமபாகம் ஆசாரியரை செய்கிற படைப்பான காணிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை யாருக்கு கொடுத்துட்டாங்களா, இந்த தொபியாவுக்கு. பாருங்க எப்படி நடக்கும். அவன் தான் அலங்கம் கட்டுவதற்கு தடையாக இருந்தவன்.
அவன் அலங்கம் கட்டுறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணவங்க, அதுக்காக மிரட்டல்லாம் விட்டவங்க நெகேமியாவுக்கு. இப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு இந்த இன்னொரு இந்த எலியாசிப்ங்கிறவன் வந்து ஆசாரியனாக இருந்திருக்கான், அவனுக்கு இவன் மருமகனாக இருந்திருக்கான். அவனை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு அவனுக்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி வச்சு இங்கே தொந்தரவு கொண்டாந்து வச்சுட்டான். இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெகேமியா கொஞ்ச நாள் வெளியே போய் மறுபடியும் அர்த்தசஷ்டாக்கு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்காகவும் அறிக்கை கொடுப்பதற்காகவும் ஆமாம் இந்த எருசலேமில் இந்த அலங்கம் கட்டி முடிச்சிட்டேன்னு அதை மகிழ்ச்சியாக ராஜாவுக்கு அர்த்தசஷ்டாவுக்கு சொல்லுவதற்காகவும் போயிட்டான். இந்த இல்லாத நேரத்தில் இந்த தொபியா மறுபடியும் என்ன செஞ்சிட்டான், உள்ளே வந்து தனக்குன்னு ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அவனுக்கு தேவையெல்லாம் சொத்து அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டதையும் அவங்களுக்கு வந்து சொத்து தேவை, அதிகாரம் செலுத்த வேண்டிய காரியங்களை பார்க்குறோம். அதிகாரம் தேவை, மற்றவங்களை அதிகாரம் செலுத்துறதும் அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுறதுமான காரியங்களில் அந்த தொபியா மறுபடியும் உள்ளே உட்காந்துக்கிட்டான். இப்போ போயிட்டு என்ன செய்கிறாரு, ராஜா சில நாளைக்கு பிற்பாடு திரும்பி வர்றாரு. வரும்போது தான் இப்படி கண்டுபிடிச்சார். 7ஆம் வசனத்தில் எருசலேம் வர்றாரு. அப்போது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டான். பெரிய பொல்லாப்பு. அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உட்கார வச்சுருக்கான். ஆனால் ரொம்ப மனமடிவானார். தொபியா நேராக போனார். அந்த வீட்டு தட்டு முட்டையெல்லாம் அந்த அறையிலேருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டார். அவர் பயங்கர கோபம். அவருக்கு பயங்கர கோபத்தில் நினச்சிக்கிட்டாரு. அந்த தட்டு முட்டுகளெல்லாம் வெளியே எரிஞ்சிருக்காரு. அறைகளை சுத்திகரிக்கப்பா தேவனுடைய ஆலய பனிமூட்டல் இருக்க வேண்டிய இடம், காணிக்கையில் இருக்க வேண்டிய இடம், ஆராதனைக்கு அடுத்த பாட்டு புஸ்தகங்களும் வேத புஸ்தகங்களும் வைக்க வேண்டிய இடம், அங்கே வந்து திருவிருந்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இதை கொஞ்சம் வந்து உட்கார்றதான் அவனை துரத்திட்டு மறுபடியும் அந்த பொருட்கள் உள்ளே வந்து கொண்டு வந்து வைக்கிறார். அப்புறம் 10ஆம் வசனம், பின்னும் லேவியருக்கு அவள் பங்குகள் கொடுக்கப்படலை. அடுத்த ஒரு காரியம் பாருங்கள், லேவியருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் ஒழுங்காக கொடுக்காம விட்டுருந்துருக்காங்க. லேவியருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களையும் செய்யலை. ஆமாம், அது நம்ம பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய. அதனால் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய லேவியர்கள் ஆசாரிகள் பாடகர்கள் எல்லாம் சொந்த வேலை படைச்சி சாப்பிட வேண்டிய இடத்துல. அப்போவும் உண்மையானவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வேற ஆட்கள் உள்ளே என்ன செய்யிட்டாங்க, உள்ளே வந்து ஆக்கிரமிக்கப்படுகிற ஒன்றை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ தான் தலைமையாளரோடு வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவான்னு சொல்லி அவளை சேர்த்து மறுபடியும் அவங்கள அந்தந்த நிலையில் வைக்கிறார். நெகேமியா சில நேரங்களில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஆகிப்போச்சு பாருங்கள், ஒரு கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் வந்து மறுபடியும், அதாவது பிசாசு எப்போன்னு காத்துட்டே இருக்கிறான். எப்பெல்லாம் வரலாம், எப்படிடா உள்ளே நுழையலாம், எப்படிடா இதை அந்த எழுப்புதில் தண்ணி ஊற்றி அணைக்கலாம், எப்படா அவன் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு உள்ளே வைக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பிசாசானவன் சபைக்கு விரோதமாக, ஆலயத்துக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக அதை அவங்கள வந்து கவன சிதறல்களை உண்டாக்கி அவங்களை ஏமாற்றி காரியங்கள் செய்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரி, மறுபடியும் அந்த பொக்கிசாலைக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டாங்க. 12ஆம் வசனம் 13 வந்து பார்க்குற எல்லா பங்கிடுற வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்காகவும் அதனுடைய முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைச்சி போடாமல், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் நினச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் இவர் வெளியே போன நாட்களில் இன்னொரு காரியம் நடந்துச்சு. அவங்க செஞ்சது என்னென்னா, காலை மாலை ஜெபம், அன்றாட காலை மாலை ஜெபம், ஓய்வு நாள் தோறும் நடக்கிற ஜெபம், மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, பண்டிகைகள் மிக முக்கியமானவைகள். இவைகளிலே செலுத்தப்பட வேண்டிய வழிமுறைகள், இதுகள் என்ன செய்யப்பட்டது, கைவிடப்பட்டதை பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறாரு 15ஆம் வசனம், சிலர் யூதாவில் ஓய்வு நாட்களில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதும், அதை ஓய்வு நாளை ஆசரிக்காமல் அதில் வலுக்கட்டாயமாக வேலை செய்கிறதும், மற்றவங்களை வேலை வாங்கிறதும், சுமைகளை, பற்பல வியாபார சுமைகளை ஓய்வு நாளில் எரிசனம் கொண்டு வர்றதையும், தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி ஒரு திட சாட்சியாக ஸ்நேக்ஸ் அங்கேயும் விற்றுருக்காங்க.
அப்போ அங்கேயே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த தின்பண்டம் விற்கிறத அவங்க கடிந்து கொண்டிருக்கிறார் திட சாட்சியாக. இனி அதை செய்யக்கூடாது. நான் இந்த ஓய்வு நாள் பண்டிகையின் போது எல்லாரும் ஓய்ந்திருக்க வேண்டும், அது தேவன் கட்டளையிட்ட ஒன்று, தேவனுடைய கட்டளை மீறாதீங்க. ஏற்கனவே மீறினதுனால தான் துரத்தப்பட்டோம். இனி துரத்தப்படாதபடிக்கு நீங்கள் ஓய்வு நாளை ஆராதனைக்கென்று வாரத்தின் ஒரு நாளை பிரித்து வைப்பதில் நீங்கள் அலட்சியமாக, அஜாக்கிரதையாக, கவனக்குறைவாக இருக்காதீங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஓய்வு நாளை, அந்த ஆராதனை நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார். அந்த நாளில் வேறு வேலையை செய்யாமல் அவன் தேவனுக்கு என்று அந்த நாளை ஒதுக்கி வேத புஸ்தகத்தை வாசித்து தேவனுக்கு ஆன பாடல்களை பாடி குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க அவன் கடந்து வந்து மகிமைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். 16 மீன், சகலவித சரக்குகள், அப்புறம் ஓய்வு நாளில் யூதா புத்திரருக்கும் எருசலேமிற்கும் விற்கிற சில தீரியர்கள் உள்ளே குடியிருந்திருக்காங்க. எப்போவுமே இந்த வியாபாரிகள் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க, வியாபார சிந்தனை உள்ளவர்கள் உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. வியாபார சிந்தனையும் வியாபாரிகளும் உள்ளே நுழைஞ்சும் போது அது நமக்கு ஒரு அது அவங்களுடையதான அந்த 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 எழுப்புதலை நீர்த்து போக செய்கிறது. அதனால் யூதாவுக்கு லீடர்ஸையே கடிந்து கொள்கிறார், பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க இந்த ஆக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன, இதற்கு நீங்கள் அனுமதிக்கிறது என்ன சொல்லிட்டு அந்த 18ஆம் வசனம் சொல்கிறார். நீங்கள் இப்படி கடந்த நாட்களில் செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வர பண்ணார். நீங்களோ ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறதுனால இஸ்ரவேல் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்புறம் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேம் பட்டணம் வாசல் பூட்டணும், வேறு யார் அதுக்கப்புறம் வரக்கூடாது, ஓய்வு நாள் முடியும் மட்டும் அதை திறக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டு சுமை உள்ளே வராதபடியும் என்ன செஞ்சார், அதில் ஒரு ஆட்கள் நிறுத்தி காவல் வச்சுட்டார். அப்படி மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா 21ஆம் வசனம் சொல்கிறார், அவளை திட சாட்சியாய் கடிந்து கொண்டால் அலங்க தண்டையில் ராத்தங்கிறதும் நீங்கள் மறுபடியும் இப்படி செஞ்சால் உங்கள் மேலே நான் கைப்பிடு. ராத்தங்கன்னு மேலே உட்காந்துக்கிட்டு சுவர் கதவை போட்டிடுறாங்கல்ல, மேலே சுவர் மேலே இருந்துக்கிட்டு இங்கேருந்து வாங்கி இந்த பக்கம் விற்கிறது குறுக்கு வழியில். இந்த 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 சபையை அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கெடுக்கிற ஒன்று வியாபார சிந்தனை. என்ன கிடைக்கும், எவ்வளவு லாபம் கிடைக்கும், எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், எப்படி நாம் சம்பாதிக்கலாம், இந்த சிந்தனை கர்த்தர் அதை அருவருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்குவதற்கான சிந்தனையில் வர கர்த்தர் நமக்கு கிருபை, நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆலயத்தை 2 முறை சுத்திகரித்தாராம். ஆமென், ஸ்தோத்திரம். விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் கடிந்து கொண்டாராம். அப்போ அவர் சொல்கிறார் 22ஆம் வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, வாசலை காக்க வாருங்கள்னு லேவியருக்கு சொல்கிறாரு. தேவனே, இதை குறித்து நான் செய்திருக்கிறப்பா, என்னை நினைத்தருளும், கிருவின்படி இறங்க. ஏன்னா யாரும் இவர் சொல்கிறதுக்கு யாரும் ஒத்துழைப்பு இல்லை. ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு ஒத்துழைப்பு, வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும், வசனத்தின்படி நடக்க இவர்களை ஆண்டவரே ஒரு மனதையும் ஒருங்கிணைத்தருளும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்புறம் இந்த பிள்ளைங்க பேசுகிறத பார்க்குறார். 24ஆம் வசனத்தில் பிள்ளைங்க பேசுகிற பேச்சில் பாதி பேச்சு எப்படி இருக்குன்னா அஸ்தோத்து பாசையாக இருக்குது. அவங்க அந்தந்த ஜாதி பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாக பேசத்தில்லை, அந்தந்த பாஷை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களையும் கடிந்து கொண்டு அவள் மேலே ஒரு சாபத்தை கூறுறார். சிலரை அடிச்சிருக்கிறார், பிடிச்சி அடிச்சே விட்டார். சிலரை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அவங்களுடைய மயிரை பித்து அப்படின்னு தாடி மயிரை பிடிச்சிட்டார். ரொம்ப பயங்கர கோபம் அவருக்கு. அதாவது அந்த வைராக்கியம், தேவனுடையதான ஆலயத்தை குறித்துதான பக்தி வைராக்கியம். இயேசுநாதர் சாட்டை எடுத்து அடிச்சிட்டார். அந்த ஓய்வு நாளை ஆசரியாமல் இருப்பதும், ஓய்வு நாளை அனுசரித்து கர்த்தரை ஆராதியாமல் இருப்பது பெரிய பாவம். ஆராதிக்காதது பாவம். அதே மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாதது பாவம் சொல்லி நீங்கள் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களுடைய சம்பந்தம் கலக்கிற விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஆணையிட பண்ணாராம். 26ஆம் வசனம், சாலமோனார் இதனால் எல்லாமா பாவம் செஞ்சான். அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்துமே ராஜாவாக வச்சிருந்தார். ஆனாலும் மறுஜாதியான ஸ்திரீகள் அவனை பாவம் செய்ய பண்ணிட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களோடு உள்ள பழக்க வழக்கம், மற்றவர்களோடு இருக்கிறதான அந்த உறவு, மற்றவங்களோடு இருக்கிறதான அந்த ஐக்கியம்
உங்களை பலவீனப்படுத்தி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 28ஆம் வசனத்தில் யோயாதாவின் புத்திரர்களே பிரதான ஆசாரியர் எலியாசாவினுடைய குமாரனாக ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். பாருங்க, அங்கே போய் சன்பல்லாத் தொபியாட்ட தொபியாவை ஒருத்தன் சம்மந்தம் கலந்தான், அப்புறம் சன்பல்லாத்தோட ஒருத்தன் தொபியம் கலந்தான். அவன் விட்டு துரத்தியே போட்டார். போ, இனி நீ லாய்ப்படாதுங்க. தேவனுடையதான ராஜ்யத்தை கெடுக்கிற வேலை அடிச்சிருக்கிறாரு, மயில பிச்சு போட்டிருக்கிறாரு, திட்டி இருக்கிறாரு, துரத்தி விட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரியத்திலு லேவியருக்கு இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்திட்டாங்க. அந்த 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 தேவனுடைய ஊழியக்காரங்கிறதான அந்த தகுதியை அவங்க தீட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்தி அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். அப்படின்னு சொல்லி எனக்கு நினைத்தருளுமப்பா, இவைகள் எங்களுக்கு உதவி செய்ய பண்ணும் ஆண்டவரே, எனக்கு உங்கள் கிருபை வேணும், மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நான் மறுஜாதியாரெல்லாம் நீக்கி ஆசாரியர் லேவியரையும் சுத்திகரித்து மறுபடியும் அவரவர்களே அவர்கள் வேலை முறைகளை நிறுத்தி குறிக்கப்பட்ட காலத்தில் செலுத்தப்பட விரைவு காணிக்க முதல் பலன் காணிக்க எல்லாத்தையும் திட்டம் பண்ணி ஆண்டவரே இதை தொடர்ந்து இது நடக்க உதவி செய்ய மாட்டேன். கரங்களை உயர்த்தி நம்ம சில நேரங்களில் நம்முடைய எழுப்புதெல்லாம் 1 வாரம் 2 வாரம் போகுது, அப்புறம் குறைஞ்சி போயிடுது. ஆண்ட கேளுங்க, ஆண்டு நான் நேசிக்கிறேனப்பா, நான் தொடர்ச்சியாக இதை செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாய் அனுதினமும் செய்யப்பட வேண்டிய ஸ்தோத்திரம் அலுவல்கள், அனுதினமும் செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகள், அவைகளை தொடர்ந்து செய்யும்போது காலை மாலை ஜெபம், தினமும் காலை மாலை ஜெபம், வாரந்தோறும் ஓய்வு நாள் ஆராதனை, மாத பிறப்பு ஆராதனை, வருட பிறப்பு ஆராதனைகள், பண்டிகைகள் ஆராதனைகள், இதில் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், இதில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகளில் நாம் உண்மையாய் உத்தமமாய் உறுதியாய் தொடர்ச்சியான ஒழுங்குள்ளவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த எழுப்புதலும் தொடர்ச்சியாய் இருக்கும். அடுத்த தலைமுறை தேவனுக்கு பயந்த, தேவனுக்கு உகந்த, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் எழும்பும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. நெகேமியா 13வது அதிகாரத்தில் நெகேமியா அவர் கொஞ்ச நாள் அர்த்தசஷ்டா ராஜாட்ட போயிட்டு வர்றதுக்குள்ளார நடந்ததான காரியங்களை இந்த நாளில் நம்ம பார்த்தோம். அவன் என்ன செய்தான், ஆசாரியன் எலியாசிப் என்ன செய்தான், தொபியாவுக்கு அவங்களோட சம்பந்தம் கலந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுக்கு ஒரு வீடை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாரையே அந்த பிரகாரத்தில் ஒரு அறையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லேவியர்களுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லைன்னு பார்க்குறோம். ஓய்வு நாளில் அவங்க வேலை செய்தாங்கன்னு பார்க்குறோம். ஓய்வு நாளில் வியாபாரிகள் உள்ளே வந்து வியாபாரம் பண்ணாங்க. தானியங்களையும், அத்திப்பழம், திராட்சை ரசம், திராட்சை பழம் அப்படின்றதான காரியங்கள் பண்ணாங்க பார்த்தோம். ஓய்வு நாள் அவங்க என்ன செய்தாங்க, மீறி பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் அவங்களுடைய தானே சிலர் என்ன செய்தாங்க, புறஜாதியுடைய பெண்களை திருமணம் செய்து அவங்க என்ன செய்தாங்க, அவர்களோடு குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைகள் அஸ்தோத் பாஷையை பேசுகிறவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அடுத்ததாக பார்த்தா அந்த எலியாசிப்புடையதான மகனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, இன்னொரு மகளை என்ன செய்திருக்கிறாங்க, அந்த சன்பல்லாத்துடைய மகளை என்ன செய்திருக்கிறாங்க, திருமணம். இப்படிப்பட்டதான கொஞ்ச நாளைக்குள்ள இவ்வளவு பெரிய தவறுகள் என்ன செய்கிறது, நடந்துருது. இந்த நாளில் நம்முடையதான தேவனுடைய கண்காணிப்பில் நாம் எப்பொழுதுமே இருக்கணும். தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் கவனமாக கண்ணும் கருத்துமாக நம்ம செயல்படலைன்னா என்ன நடக்கும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு அவன் என்ன செய்வான், ஆண்டு கொள்வான். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், எப்பொழுதும் விழித்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதலால் தூங்குகிற நீங்கள் விழித்து என்ன செய்யணுமா, நீங்கள் கர்த்தருடையதான வழியை காத்து நடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. இதனால் நம்ம ஜெபிப்போமா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கண்ணு கருத்துமாக செயல்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக. கர்த்தாவே, இந்த நாளிலும் இப்படிதான சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தாவே, நெகேமியா கொஞ்ச நாள் அப்பா அர்த்தசஷ்டாட்ட போயிட்டு வர்றதுக்குள்ளார நடந்ததான இத்தனை நிகழ்வுகளை நாங்கள் குறித்து பார்க்குறோமே அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் எங்களுக்கு கொடுக்குற அப்பா அந்த சபையை
நாங்கள் அப்பா எங்கள் கொடுத்துருக்கிறதான அந்த கேர்ஸில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஊழியத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்த தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தலும் எல்லா தடைகளையும் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் ஆமேன். அப்பா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமே நீர் எங்களை காக்கிற தேவன். ஆமேன் அப்பா. சத்துருடைய அப்பா இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. அதே போல் இந்த நாள் நாங்களும் கத்தாவே நீர் எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நிறைவேற்ற கண்ணும் கருத்தும் உடையவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆமேன் ஆண்டவரே அப்பா. துஷ்டன் வந்து களையை அப்பா ராத்திரியில் விதைத்து போகாதபடிக்கு, பொல்லாங்கன் வந்து விதைத்து போகாதபடிக்கு கத்தாவே களைகள் அவன் முளைக்காத படிக்கும் நாங்கள் கத்தாவை ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாய் நாங்கள் அமேனப்பா எங்கள் அமேனப்பா பொறுப்பை நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே. எப்படியாவது அமேனப்பா நீர் சொன்னது போல எங்களுக்கு கொடுத்த ஒருவரையும் நாங்கள் இழந்து போகவில்லை என்று சொன்னது போல கத்தாவை நாங்களும் கத்தாவை இந்த ஆத்துமாக்களை இழந்து போகாதபடிக்கு கண்ணும் கருத்துமாய் அவர்களை காத்து நித்திய ராஜ்யத்துக்கு அவர்களை கத்தாவை தகுதியுள்ளவர்களாக்க எங்களுக்கு கிருபை தாரும். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.